ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம இன்செட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்டேட்னா என்ன, அப்டேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்டேட் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு டேபிளில் டேட்டாஸ் இருக்குது, அதை நான் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். அந்த டேட்டா எனக்கு வேணாம், நான் புதுசாக ஒரு வேல்யூ கொடுத்து அந்த இடத்துல புது வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்டேட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அந்த ஆப்ரேஷனோட கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், அதனால் அப்டேட்ன்றது கீவேர்ட் கொடுக்கணும். எந்த டேபிளில் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட நேம் கொடுக்கணும். அடுத்தது செட்டுன்ற அந்த கீவேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம எப்படி இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன்டூ கிளாஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம செட்டுன்ற அந்த கீவேர்ட் கொடுக்கணும். எந்த காலமுக்கு நம்ம என்ன வேல்யூ அப்டேட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு காலம் வச்சுருப்போம், இஎம்பி நேம்னு சொல்லிட்டு. அந்த நேமில் நம்ம ஒரு புது வேல்யூ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலமோட நேம் இங்கே கொடுக்கணும். நம்ம என்ன வேல்யூ அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை இங்கே கொடுக்கணும். அடுத்தது வேர் கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். வேர் கண்டிஷன் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், வேர் கண்டிஷன் கொடுத்தா அது என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். என்கிட்ட ஏற்கனவே இஎம்பி டேட்டாஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கொரி பண்ணுவோம். கொரி பண்ணால் எனக்கு இந்த ரிசல்ட் வருது. இதில் இஎம்பி ஐடி 12ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லுன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. இதில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு நேமை அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னது, அப்டேட் டேபிள் நேம். டேபிள் நேம் என்னது, இஎம்பி டேட்டாஸ். ஸோ அப்டேட் டேபிள் நேம். நம்ம சொன்னோம் செட்டுன்ற கீவேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், அதனால் செட்டுன்ற கீவேர்ட் மென்ஷன் பண்ணோம். எந்த காலம்ல நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், நம்ம இந்த நல்லுன்ற இடத்துல தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட காலம் நேம் பார்த்தீங்கன்னா இஎம்பி நேம். நம்ம இஎம்பி நேம்னு கொடுக்கணும். இஎம்பி அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ராஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். வேர் கண்டிஷனில் நம்ம இப்போ ராஜ்ன்ற அப்டேட் பண்ண போகிறோம். எந்த ரோலை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஎம்பி 12 இருக்க இதில் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். எந்த ரோலை நம்ம அப்டேட் பண்ண போகிறோன்ற அதுதான் வேர் கண்டிஷனில் நீங்கள் கொடுக்கணும். நம்ம இப்போ நேம் நல்லுன்ற இருக்க இடத்துல தான் நம்ம இதை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணோம், வேர் இஎம்பி நேம். நல்லுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இஸ் நல் அப்படின்னு கொடுக்கணும், ஓகேவா? வேர் இஎம்பி நேம் இஸ் நல் அண்ட் நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல் இருக்குது, இங்கே ஒரு நல் இருக்குது. ஸோ நம்ம வெறும் இஎம்பி நேம் இஸ் நல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது இந்த இடத்துலையும் அப்டேட் பண்ணும், இந்த இடத்துலையும் அப்டேட் பண்ணிக்கும். நம்மளுக்கு தேவை இந்த 12 இருக்க இடத்துல தான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணணும். அதனால நம்ம அடிஷ்னலாக இன்னொரு கண்டிஷனும் சேர்த்து கொடுக்கலாம். அண்ட் இஎம்பி ஐடி ஈக்குவல் டு 12, ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ எந்த இடத்துலனா இஎம்பி நேம் நல்லுன்ற இருக்க இடத்துலையும் ப்ளஸ்ஸு இஎம்பி ஐடி 12 இருக்க இந்த கரெக்டான இந்த ரோலை நம்மளுக்கு இஎம்பி நேம் ராஜுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்போலாம் இங்கே ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோமோ அப்போல்லாம் நம்ம சிங்கிள் கோட்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது நம்மளுக்கு எரர் வரும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். 1 ரோ அப்டேட்டட்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போய் இதை கொரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நல்லுன்ற இடத்துல நம்மளுக்கு ராஜுன்னு சொல்லிட்டு இப்போ டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒரே ஒரு ரோவை சிங்கிள் ரோவை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த சின்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது மல்டிபிள் ரோஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும். மல்டிபிள் ரோஸ் நீங்கள் அப்டேட் பண்ணால் அதுக்கான சின்டாக்ஸ் இது. ஸோ எந்தெந்த காலமில் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாத்தையும் நீங்கள் செட்டுன்ற அந்த கீவேர்டுக்கு கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லா காலமும் அப்டேட் ஆகிடும். நீங்கள் இங்கே என்னெல்லாம் காலம் கொடுக்குறீங்களோ அதுக்கான காலமுக்கான எல்லா வேல்யூவும் அப்டேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்பி ஐடியும் நல்லுன்னு இருக்குது, இநேமும் நல்லுன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இஎம்பி நேம் நம்ம இப்போ ராஜு அப்படின்னு வைப்போம். இஎம்பி நேம் ராஜு. ஸோ இஎம்பி நேம் ராஜுன்னு ஆயிடுச்சு. வேர் இ நேம் இஸ் நல் அண்ட் இஎம்பி ஐடி அதுவும் நல் இஸ் நல். ஸோ எனக்கு எந்தெந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இநேம் நல்லுன்னு இருக்கணும், ப்ளஸ் இஎம்பி ஐடி நல்லுன்னு இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல ரெண்டுமே நல்லுன்னு இருந்துச்சுன்னு அப்படின்னா எனக்கு ராஜுவும் அப்டேட் பண்ணு, கமா இஎம்பி ஐடி ஈக்குவல் டு 20 நம்ம கொடுக்கலாம். இஎம்பி ஐடி நல்லா இருக்கணும், ப்ளஸ் இநேம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதில் இநேமில் ராஜுன்னு அப்டேட் பண்ணு,
அதோட எம்ப்ளாயி ஐடியில் வந்து 20ன்னு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் தான் மல்டிபிள் காலம்ஸை நம்ம ஒரே கமாண்டில் அப்டேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 1 row அப்டேட்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கொரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து 20ன்ற ரெக்கார்டு டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு, ப்ளஸ் ராஜுன்ற டேட்டாவும் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணுவோம். எது மாதிரி டேட்டா வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வேர் கண்டிஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து salary எடுத்துப்போம். நான் வந்து salary ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். வேர் கண்டிஷனே கொடுக்கல. நம்ம வேர் கண்டிஷன் கொடுக்காம வெறும் அப்டேட்டும் செட்டுன்ற அந்த கீவேர்டு ஒண்டி தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாமே 100ல் இருக்குது, ஒன்று வந்து 600ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 6 rows அப்டேட்டட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ போய் கொரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்லையும் எனக்கு வந்து 1ன்னு ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா வேர் கண்டிஷன் கொடுக்காம நீங்கள் வந்து அதை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரோலையும் அதாவது அந்த காலம் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவால் அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோலை தான் எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான கண்டிஷன் நம்ம வந்து வேர் கண்டிஷனில் கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபுல் அந்த காலம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இது மாதிரி அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் காலம்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து வேர் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணோம். அப்படி ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து அதை அப்டேட் பண்ணிடும். ஸோ இதுதான் அது. ஸோ நம்மளுக்கு வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா எல்லா ரெக்கார்டையும் வந்து நம்ம கொடுத்த வேல்யூஸால் அதை அப்டேட் பண்ணிடும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம DMLோட மெர்ஜ் ஆப்ரேஷன் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.